இது கங்காவோட வீட்டுக்காரு, இது யமுனா வீட்டுக்காருமா அப்படின்னு சொன்னேன். அப்படியா, அப்ப இவங்க அப்படின்னு நீங்க அப்படின்னு, நான் தாம்மா விஜயோட தாத்தா, இவன் என் பேரன், இது என் பொண்ணு, இது என் மாப்பிள்ளை, ஏன் உனக்கு பேரனே கூட சொல்லலாம், சந்திரன் சொன்னான்ல அப்படின்னு சந்திரன் சொன்னதுனா. அப்படியா அப்படின்ட்டு காவேரி கேட்க, இத்தனை ஜென்மம் கழிச்சு நான் வந்து உங்களெல்லாம் பார்க்குறேன், எனக்கு மனசு திருப்தியா இருந்தாலும் இனிமேலாச்சும் நாங்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழணும்னு நினச்சி வந்திருக்கேன் தாத்தா. பரவாயில்லம்மா, உன் ஆசைப்படாமே வாழு, ஆனால் என் பேத்தியை விட்டுருமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு காவேரி சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சந்திரா ஒரு வண்டியை எப்படி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் காவேரி சொல்கிற இடத்த அப்படின்னு சரின்ட்டு வண்டியும் நம்ம வண்டியே கூப்பிடலாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் வண்டியை எடுத்துகிட்டு வர சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க தாத்தா. நிவின் ஃபோன் பண்ண வண்டியும் காரும் வந்தது. சரி வாங்கப்பா போகலாம் அப்படின்னு, இந்த குட்டி பொண்ணு யாருமாம்மா அப்படின்னா, இதுதான் நம்ம பிள்ளை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் தூக்கி கொஞ்சிட்டு அப்படின்னு, உன் அம்மாம்மா ஏமா அழுகுற, எதுக்கு அழுகுறீங்கம்மா அப்படின்னு அம்மா கேட்க, அம்மா அழகடா சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு அந்த பத்திரத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. கிளம்பி இப்போ மதுரைக்கு பக்கத்தில் பறவைன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் ஒரு கிராமம் அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த வயல் இருக்கிற இடத்துல இறங்கிட்டு, இங்கே தான் மாமா இருக்குது நம்ம வயல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ள கூட்டிகிட்டு போகும், தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவேன். அந்த தோட்டம் தாண்டி ஒரு வயல் வருது. அந்த வயல் போய் பார்த்தா எல்லாரும் போகவும் அந்த வயலை பார்த்துட்டு இருந்தவர் ஓடி வராரு, என்ன இத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரவும், பக்கத்துல வர யாருங்க நீங்க, இங்க என்ன வேலை பண்றீங்க, எல்லாரும் வந்துருக்கீங்க அப்படின்ட்டு அந்த தோட்டத்துக்காரர் கேட்கிறாரு. அப்பதான் காவேரி வேலாயுதம் அப்படின்னு சொல்லவும், அம்மா அப்படின்ட்டு அவர் கத்தவும், என்ன வேலாயுதம், என்ன மறந்துட்டியா அப்படின்னு, அம்மா நான் உங்களை மறப்பேனாமா அப்படின்னு, நீங்க எப்படா வருவீங்கன்ட்டு நான் காத்துட்டு இருக்கேம்மா அப்படின்னு அவர் சொல்றாரு. மாமா அந்த இவர்கிட்ட தான் நான் பார்த்துக்க சொல்லிட்டு வந்தேன், அதான் பார்த்து நீ பேசுறதுலயே தெரியுது காவேரி அப்படின்னு, இவ்வளவு நம்பிக்கையா இருக்காங்களா மனுஷங்களும் இப்ப என் மனசு தோணுது, அதெல்லாம் நல்லவர் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. இல்லை இந்த வயலை காமிதி வேலாயுதம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு மாமாக்கா அப்படின்னு, சரின்னு சொல்லிட்டு வயலை சுற்றி காமிக்கிறாங்க. காமிச்சோன்னே இவ்வளவு பெருசா அப்படின்னு கேட்டு, ஆமாம் ஆமாங்கய்யா இது 100 ஏக்கருங்கய்யா அந்த வயல் அப்படின்னு. அப்படியா, அப்ப இவ்வளவு நாளா நீங்க தான் பாத்துட்டு இருந்தீங்களா? ஆமா, எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும் அம்மா என்கிட்ட ஒப்படைச்சப்ப அந்த வயல், அப்ப எங்களுக்கு இந்த வயல் தான் சாப்பாடு போட்டுச்சு, அது எப்படிங்கய்யா நான் அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி, சரிங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போய் பக்கத்துல ஒரு தோப்பு வேற இருக்கு, இந்த தோப்பு நான் வாங்கியிருக்கேம்மா அப்படின்னு சொல்றாப்ல. எப்படி வாங்கின வேலாயுதம்னு, ஏமா அது நெல் வித்த காசு தான், நான் எனக்கு சம்பளம் போக நான் உங்க பணத்தை நான் எடுத்துதாமா வச்சிருந்தேன், நீங்க எப்போ வந்தாலும் நான் கொடுக்கணும்னு நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அதுமே இது எவ்வளவு பணம், 50 ஏக்கர் வாங்கியிருக்கேம்மா அப்படின்னு. இவ்வளவு பணம் எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு, எல்லாம் இந்த வயல்ல வந்த காசு தாங்கியா அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு, இது மட்டும் இல்லை இன்னும் சில ப்ராப்பர்ட்டிலாம் நான் வாங்கியிருக்கேம்மா அப்படின்னா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா போய் தோட்டம் அங்க வீடெல்லாம் வாங்கி விட்டு இவங்களுக்குன்னு ஒரு பெரிய வீடே வாங்கி வச்சிருக்காப்ல வேலாயுதம் அப்படின்னு எல்லாத்தையுமே காவேரிகிட்ட காமிக்க, இவ்வளவு வருமானம் வரதுக்கு என்ன செஞ்சீங்க வேலாயுதம் அப்படின்ட்டு விஜய் கேட்க, ஏங்கய்யா நீங்க என்ன இப்பயே அந்த சொத்தை என் கையில கொடுத்தீங்க, இது கொடுத்து இப்ப எத்தனை வருஷம், 60 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சுங்கய்யா, நான் அப்புறம் அந்த காசு தான் நான் என்ன பண்ணுவேன், எனக்குன்னு நான் வச்சுக்க முடியுமா, நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலத்துல அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு போன இடம் இது, நான் அப்புறம் அந்த எனக்குன்னு நானும் என் பிள்ளைய 3 பேத்தையும் படிக்க வச்சு எல்லாமே கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்காங்க, நானும் தோட்டம் தரவுன்னு வாங்கி வீடு வாசம் கட்டியிருக்கேன், அப்புறம் எங்க அம்மாவுக்கு மட்டும் இப்படியா நான் கொடுக்காம இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமா இருக்குது. பரவாயில்லையே ஒரு இடத்த கொடுத்ததுக்கு இத்தனை இடம் வாங்கி போட்டிருக்கியப்பா அப்படின்னு தாத்தாவும் சந்திரனும் சொல்றாங்க. சரி வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலாயுதம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லா காஃபி தண்ணிட்டு எல்லாம் கொடுத்து மத்தியானம் சாப்பாடுங்க, வாங்கம்மா உங்க வீட்லயே தங்கிக்கோங்க, நான் மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அந்த வீட்டுக்கு போனா சூப்பரா இருக்கு அந்த வீடு, அவ்வளவு ஒரு அரண்மனை மாதிரி கட்டியிருக்காப்ல தோப்புக்கு நடுவில். இது என்னம்மா இப்படி கட்டியிருக்கீங்கய்யா அப்படின்னு சொல்லி சாரதா கேட்க, ஆமா எங்க காவேரி அம்மாவுக்காண்டி நான் கட்டின இந்த அரண்மனை அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு. இப்படிலாம் இருக்குமா அப்படின்ட்டு, உங்களை நம்பினதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் நம்பிக்கையானவராக இருந்திருக்கீங்களே, என் பொண்ணு கொடுத்து வச்சவதான் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லவும், உங்க பொண்ணாமா அப்படின்னா, ஆமாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அம்மா காவேரி அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு, காவேரி அம்மா தான் நான், காவேரி அம்மா மாதிரி இல்லை நான் தான் பிறந்து வந்திருக்கேன் வேலாயுதம் அப்படின்னு. அப்படி அம்மா சந்தோஷமா, எனக்கு நீங்க எப்படா வருவீங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன், இருங்க நான் வீடு முடி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலாயுதம் வீட்டுக்கு போயிடறாப்ல. போய் எல்லாம் சமையல்லாம் பண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரவும் வந்து எல்லாம் இவங்க எல்லாம் பேசிட்டு, பரவாயில்ல காவேரி நீ இவ்வளவு நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிய பத்திரத்தை, அதுவும் எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு, வருஷ கணக்கு ஒரு சொத்துனா கூட எத்தனை சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பெருமைப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது வேலாயுதமும் வர்றாரு. வந்தோடனே வாங்கி எல்லாரும் சாப்பிட்டுட்டு பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுறாரு. சாப்பாடை பரிமாறிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காரவும் வெத்தலை பாக்கெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க சாதாரண சாப்பிட எதுக்கு இப்படி மட்டன் சாப்பாடுலாம் செஞ்சிருக்கீங்க, எங்க அம்மா இந்த சந்தோஷத்துல நான் செஞ்சிருக்கேயா, சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து உட்காராங்க. உட்காந்தப்ப அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து காவேரி கையில கொடுப்பேன். இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.